இந்த கண்கள் கலங்குறதுங்கிறது ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு புதுசு இல்ல. ஒவ்வொரு சீசனும் நடக்கும். அதுலயும் முக்கியமா நல்லா விளையாடுற சீசன் 2016லாம் வந்து பயங்கரமா அழுதுருக்கேன் நானு. அவ்ளோ வந்து தேம்பி தேம்பி அழுதுருக்கேன். மறுநாள் எந்திரிச்சு காலேஜுக்கு போனா எல்லாரும் கலாய்ப்பாங்களேங்கிற அளவுக்கு பயந்தது உண்டு. இன்னைக்கு நாளுக்கு என்னோட மெச்சூரிட்டி மாறி இருக்கு. என்ன சுத்தி இருக்க நண்பர்கள் மாறி இருக்கிறாங்க. கிரிக்கெட் நல்லா விளையாடல அதனால தோத்துருக்காங்கன்னு தட்டி குடுக்க ஆள் உண்டு. அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஆர்சிபி ஃபேனுன்னு சொல்றதே பெரிய அசிங்கமா இருக்கும். அவ்ளோ புல்லிங் நடக்கும். அது வந்து அவ்ளோ கஷ்டமா இருக்கும். சொல்ல முடியல என்னால. ஆனா வந்து ஏபிடி வில்லியர்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயருக்காக தான் நான் ஆர்சிபி பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் விராட்ட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு ஒரு கனெக்ஷன் வந்து எனக்கும் ஆர்சிபிக்கும் பயங்கரமா செட் ஆயிருச்சு. தொடர்ந்து நான் ஒரு நல்ல கிரிக்கெட்ட சப்போர்ட் பண்ணாலும் ஆர்சிபி ஜெயிக்காதா? ஆர்சிபிக்கு ஒரு கோப்பை கிடைக்காதா? அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து அத ஜெயிச்சிருக்கிறாங்க. 17 வருஷம் ஆயிருக்கு. ஒரு நல்ல கிரிக்கெட்ட விளையாண்டா, நல்ல கிரிக்கெட் கொண்டு வந்தா ஆர்சிபினாலயும் ஜெயிக்க முடியுங்கிறதான் இந்த ஒட்டுமொத்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ நல்ல கிரிக்கெட்ட சப்போர்ட் பண்ணுவோம். ஆர்சிபி மாரி இன்னும் அடுத்தடுத்த நெறைய டீம் நல்லா விளையாடணும். உண்மையிலேயே சொல்லப்போனா ஸ்ரேயஸ் ஐயரோட விக்கெட் மட்டும் விழுகலைன்னா அந்த மனுஷன் தட்டி தூக்கி இருப்பாப்ல. அந்த பக்கமும் பஞ்சாப் செம்மையா ஃபைட் பண்ணாங்க. நல்ல ஒரு கேம், நல்ல ஒரு கிரிக்கெட் பார்த்த ஒரு சந்தோஷம். ஃபைனலி என் தலைவன் ஏபிடி வில்லியர்ஸும் கிரவுண்டுக்குள்ள அந்த கோப்பையோட பார்க்கறது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு.